லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா மாக்காப்பா இன்டர்வியூவில் சௌந்தர்யா வந்து தங் லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போயுமே மாக்காப்பா தானே தங் லைஃப் வந்து கொடுப்பாரு. இப்போ சௌந்தர்யா வந்து தங் லைஃப் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மக்கள் கேட்குற கேள்வி ஏதாவது ஒன்று கேளுங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு வந்து தங் லைஃப் வந்து பண்ணி விட்ருக்காங்க. மொத்தம் 20 கேள்வி வந்து கேட்டிருக்காரு. அது என்னென்ன கேள்வி அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து விரிவாக பார்க்கலாம். இதில் இடையில வந்து ஒரு கவுண்டர் வேறு வந்து அடித்தாங்க. நீங்கள் என்ன மேட்ரிமோனில் இருந்து வந்திருக்கீங்க, கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, சமைக்கிறது விஷயம் பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து ஃபன்னாக போச்சு. ஃபஸ்ட்டு வந்து நீ என்ன பேக்கரியாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எங்கள் அப்பா தான் பேக்கரி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி பதில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 17 லட்சத்தை வந்து இழந்தாங்கல்ல, அதை வச்சு கேட்குறாரு. இப்போ யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன்னோட நம்பர்லாம் கேட்டால் கொடுப்பியா அப்படிங்கும்போது அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், இப்போல்லாம் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது நல்லா வந்து பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ தைரியமான பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் நான் தைரியமான பொண்ணு தான், என்ன கொஞ்சம் பயப்படுவேன், ஆனால் வெளியே தைரியமாக பேசுவேன் அப்படிங்கும்போது ஆமாம்மா வெளியே மேரி மீன் கொடுத்தில அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது நல்லா காமெடியாக போச்சு. அதுக்கப்புறம் நீ கோவப்படுறது உங்கள் அம்மாவுக்கே தெரியாதாமே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் நான் வந்து வீட்டில் எல்லாத்துட்டையும் வந்து கோவப்பட்டிருக்க மாட்டேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு தான் நான் வந்து கோவப்படுவேன். அவங்க நான் வந்து அடிச்சிருக்கேன், அவங்க என்னை வந்து அடிச்சிருக்காங்க. நான் இப்படி ரியாக்ஷன் பண்ணுறது என் குடும்பத்துக்கு தெரியாத காரணம் வீட்டில் நான் இந்த சேட்டையும் செய்ய மாட்டேன், வெளியே செய்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஒருத்தன் வந்து கீழே வலிக்கு விழுந்துட்டான், அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படிங்கும்போது சிரிப்பியான்னு கேட்கும்போது சிரிக்க மாட்டேன், அவனுக்கு போய் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோவம் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது அது பண்ணி காமிக்கிறாங்க. சோகம் வந்தால் எப்படி இருக்கான்னு சொன்னால் அதுவும் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் உன்னை வந்து ஒரு 7 பேர் வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க அந்த சீனு, அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படிங்கும்போது அதே மாதிரி வந்து பண்ணி காமிக்கிறாங்க. இப்படி வந்து முடி எப்படி பண்ணிட்டு எல்லாம் ஒரு ஆள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு இப்படி மூஞ்சி வந்து வச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கும்போது திரிஷா கேட்டு நடிச்சு அதில் வந்து சேலல்லா பாட்டு வந்து பிடிக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு 4 லைன் வந்து பாடினாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பணப்பெட்டியில் இருக்குது, அந்த பணப்பெட்டியில் வந்து உனக்கு பணம் வந்துருச்சுன்னா அந்த பணத்தை யார் கொடுப்பா அப்படிங்கும்போது எங்கள் அப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நீ வந்து ஃபோர்ஸ் பர்சன் ஆவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை ஃபோர்ஸ் பர்சன்லாம் கிடையாது, நான் ஸ்கிப்பிங் மட்டும் தான் விளாண்டுருக்கேன், ஸ்கிப்பிங் மட்டும் தான் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே ஸ்கிப்பிங் டாஸ்க்கெலாம் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஃபனி நோட்டில் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ 40 லட்ச ரூபா பணத்தை இவங்கெல்லாம் வந்து ரயானும் முத்துக்குமரனும் எடுத்துட்டாங்க, உன்னால் ஓட முடியாது, ஷிப்பிங் தான் ஓட முடியும் அப்படின்னா பணம் பூரா போச்சுன்னா என்ன பண்ணுவேன், மக்களை சம்பாதிச்சதே போதும் அப்படின்ட்டு நான் பாட்டில் போயிடுவேன். அவங்க ஆண்கள் நிறையா வந்து ஓடுவாங்க வைப்பாங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது, நம்ம மக்கள் சம்பாதிச்சுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இந்த இடத்துல வந்து பதில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவா கேங்கில் உனக்கு யாரை பிடிக்கும் ஆர்டர் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரயானை பிடிக்கும், 2வது ஜாக்லினை பிடிக்கும், 3வது ஜெஃப்ரி, 4வது மங்களம் சார் ரஞ்சிதா, அப்புறம் வந்து நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தெரியாது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க. அப்போ கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே நான் மெய்டு வேலைக்காரவங்க மெய்டை வந்து வச்சுக்குவேன். அப்படி சொன்னோன்னே அவர் கேட்குறாரு, கல்யாணம் பண்ணுற உனக்கு சமைக்க கூட தெரியலன்னா என்ன ஆகுது அப்படிங்கும்போது இல்லை நான் மெய்டை வச்சுக்குவேன், சமைக்கணும் அப்படின்னு இல்லை, மியூச்சுவலாக இருக்கும்போது மெயிலில் என்ன வீட்டிலே வச்சுக்குவேன் இல்லை அவங்க வீட்டுக்கு போக சொல்லிடுறியா, அவங்க வீட்டுக்கு போக சொல்லி அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபன்னி நோட்லேயே வந்து போச்சு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா கேட்குறாங்க, மக்கள் கேள்வி ஏதாவது கேளியா, மக்கள் கேள்வியே கேட்காம சும்மா நீயே அறுத்திட்டு இருந்தால் என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சரி மக்கள் உன்னை வந்து எந்த கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சௌந்தர்யா சொல்கிறாங்க, சௌந்தர்யா வந்து ஜெயிக்க முடியலையே, போராடிட்டே இருக்காங்களே, தோற்றுக்கிட்டே இருக்காங்களே, கடவுளே அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜெயிக்கணும், அவங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைப்பாங்க. சௌந்தர்யா வந்து போராடிட்டே இருக்குது, அதனால் அவங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுது நினைப்பாங்கன்னொடனே வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து இப்போ நான் கேமுக்குள்ளே வந்துடுறேன், இப்போ வந்து என்னை எப்படி நாமினேஷன் பண்ணும் அப்படிங்கும்போது என்னது நீ கேமுக்குள்ளே வர்றியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நாமினேஷன் பண்ண அப்படின்னொடனே நீங்கள் வந்து கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, அது வந்து ரொம்ப அட்டிடியூடாக இருக்கீங்கல்ல, அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நாமினேஷன் பண்ணு அப்படிங்கும்போது சரி கேள்வியை கேள்வியா அப்படிங்கும்போது அவ்வளோதான் கேள்வி, அதெல்லாம் கேள்வியெல்லாம் முடிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வந்து எனக்கு என்ன சமைக்க தெரியுமா, எனக்கு வந்து கல்யாணத்துக்கு உண்டான இதாக வந்து வந்திருக்கீங்க, மேட்ரிமோனி இதாக வந்திருக்கீங்க, இதாக கேள்வியை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நீ சொல்லுவ உடனே உருவப்படத்தெல்லாம் எரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த செக்மெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும், அப்படி வந்தப்போ ஒரு 3 டிப்ஸ் சொல்லு அப்படிங்கும்போது வேறு லெவலில் வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க. 3 டிப்ஸ் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்னா என்னென்ன அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உள்ளே இருக்கவங்கள செய்யணும், நாமினேஷன் பண்ணி வந்து செய்யணும். 2வது விஷயம் வந்து தைரியமாக பேசணும், சில பேர் நடிப்பாங்க அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், சில பேர் வந்து சேஃப் கேம் விளையாடுவாங்க பொய் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து சொன்னாங்க. அப்படி சொல்லும் போதே அங்கே பார்க்கணும் ஒருத்தனுக்கு கதி கலங்குது. அதுக்கப்புறம் வந்து எதை பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது, ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாது, கேமில் வந்து அப்படி கோ வித் ஃப்ளோவில் போய் அப்படியே நம்ம விளையாண்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து மாசாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சேஃப் கேம் அப்படின்னோடனே யார் இந்த வீட்டில் சேஃப் கேம் விளையாடுறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே
விஷால் கொஞ்சம் சேஃப் கேம் விளாட்றான், அது மாதிரி முத்துக்குமார் சேஃப் கேம் வந்து விளாடுவான். அங்கே கருத்து மட்டும் போட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் அவனே மாட்டிக்குவான். அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து செம்ம ஃபன்னாக போச்சு. செம்மையாக அந்த ஒரு 20 கேள்வி கேட்டதுமே வந்து அவங்க அந்த ரியாக்ஷன் பண்ணி காட்ட சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சின்ன பையன் அந்த இவர் தீபக் அண்ணா மகன் வந்து செஞ்சு காமிச்சான்ல, அப்படி அப்படி பண்ணிட்டு அப்படி இப்படி சாய்வாங்க. அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.